என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள். ஜெய் சாய்ராம். நான் உங்கள் சாய்ராம்ஜி பேசுகிறேன். வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. சாயப்பாவோடு பேச முடியுமா என்று எத்தனையோ சொந்தங்கள் காத்து கிடக்கிறார்கள். அவரை பார்க்க முடியுமா என்பதை எத்தனையோ நம்முடைய சாய் சொந்தங்கள் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் அவரை நான் பார்த்தேன், அவரோடு நான் பேசினேன். ஒரு நாள் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் அவரோடு பேச இயலும் என்பது ஆணித்தரமான உண்மை. எப்படி நடக்கும்? இது சாத்தியமா? சத்தியமாக சாத்தியம். எப்படி முடியும்? இதோ கதை சொல்லுகிறேன், கேளுங்கள். நடந்த கதை, நிஜமான கதை. கேளுங்கள். கேட்டுவிட்டு நீங்களும் முயற்சி செய்யுங்கள். கண்டிப்பாக சாயப்பாவை காண இயலும், பேச இயலும், அவரோடு உறவாட இயலும். ஆமாம், ஒரு நாள் சிறிய மலை, சின்ன மலை, அந்த மலை உச்சியிலே அவருடைய அந்த மந்திர், அந்த கோவிலை அமைத்திருந்தார்கள். அங்குதான் இருக்கிறார் நம்முடைய சாயப்பா. வெறும் கையோடு பார்க்க போகாதே, ஏதாவது கொண்டு போ என்று சொன்னார்கள். நானும் கூட குசேலின் அவல் கொண்டு போய் கிருஷ்ணனுக்கு கொடுத்தது போல இருந்ததை முடிந்து கொண்டு கிளம்பினேன். மலைத்து நின்றேன் மலை அடிவாரத்தில். ரொம்ப உயரம் போல இருக்கிறது, நம்மால் ஏற முடியுமா என்று யோசித்து கொஞ்சம் தயங்கி நின்றேன். மலையை சுற்றிலும் பல வழிகள் இருக்கிறது மேலே போவதற்கு. அமைதியான ஒரு வழி, ஆழ்ந்த தியானத்தின் வழி, சாஸ்திரத்தின் வழி, சம்பிரதாயத்தின் வழி, மந்திரத்தின் வழி, தந்திரத்தின் வழி, கட்டணத்தின் வழி, கடினமான ஒரு வழி, சுலபமான இன்னொரு வழி, சுலபமான இன்னொரு குறுக்கு வழி, துரிதமாக ஒரு வழி, சிபாரிசு செய்து கொண்டு இன்னொரு வழி, பொதுவாக ஒரு வழி, பழைய வழி, புதிய வழி, வழி வழி வழி, இன்னும் 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 கணக்கிடலங்காத பல வழிகள் இருக்கிறது. அடேயப்பா, எத்தனை வழிகள் இருக்கிறது! நம்முடைய சாயப்பாவை போய் பார்ப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறது. ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வழிகாட்டிகள் இருக்கிறார்கள். கண்டுகொள்ளவில்லை சில வழிகாட்டிகள். என் வழியில் ஏற உனக்கு தகுதியில்லை என்று ஒதுக்கினார்கள் சிலர்கள். நான் கூட்டி போகிறேன், வா, கட்டணம் தேவையில்லை, என் வழியில் நீ ஏறினால் போதும். எத்தனை பேர் என் வழியில் ஏறினார்கள் என்று கணக்கு மட்டும் காட்ட வேண்டும் எனக்கு என கைபிடித்து இழுத்தார்கள் சிலர். மேலே ஏறும் சிரமம் உனக்கு வேண்டாம், உனக்கு பதில் நான் போகிறேன், கட்டணம் மட்டும் என்னிடத்திலே செலுத்திவிடு என்று சொன்னார்கள் சிலர். பார்க்கணும், அவ்வளவுதானே, இங்கேயே இருந்து காட்டுகிறேன் பார், அது போதும், அதெல்லாம் நாங்க மட்டும்தான் ஏற முடியும் என்று ஆணவ அதிகாரத்துடன் சிலர். அங்கே எல்லாம் உன்னால் போக முடியாது, உன்னால் ஏற முடியாது, தூரம் அதிகம், திரும்பி போ. அவரை என்னத்துக்கு பார்க்க வேண்டும், பார்த்து என்ன ஆகப் போகிறது என்று அவதைரியப்படுத்தினார்கள் சிலர். உண்மையில் நீ பார்க்கும் தூரம் இல்லை, ஏறினால் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஒரு வழிப்பாதை, ஒரு முறை ஏற ஆரம்பித்தால் திரும்ப முடியாது, அப்படியே போய்விட வேண்டியதுதான் என்று பயமுறுத்தினார்கள் சிலர். சாமியாவது பூதமாவது அது வெறும் கல், அங்கே ஒன்றும் இல்லை, வெட்டி வேலை, போய் பிழைப்பை பார், பாதையை அடைத்து வைத்து பகுத்தறிவு பேசினார்கள் இன்னும் ஒரு சிலர். என்ன செய்வது?
என்ன செய்வது? ஏறுவதா, திரும்பி போய்விடுவதா? குழம்பி நின்ற என்னிடத்திலே கை நீட்டியது ஒரு பசித்த வயிறு. கடவுளுக்கு என்று கொண்டு வந்ததை அந்த கையிலே வைத்தேன். மவராசனாக இருப்பா. வாழ்த்திய முகத்தினை பார்த்தேன். நன்றியுடன் என்னை நோக்கிய அந்த பஞ்சடைந்த கண்களிலிருந்து புன்னகைத்தார் கடவுள். இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டேன். நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று சொன்னார். அப்போ அங்கே இருப்பது யார்? மலை உச்சியை நோக்கி கையை நீட்டினேன். ஆமாம், அங்கேயும் இருக்கிறேன். எங்கேயும் இருப்பவன் அல்லவா நான்? இங்கே என்னை காண முடியாதவர்கள் அங்கே வருகிறார்கள் சிரமப்பட்டு. ஆனால் திணறினேன். இது உமது உருவம் அல்லவே. அதுவும் எனது உருவம் அல்லவே. எனக்கென்று தனி உருவம் எதுவும் இல்லை. நீ என்னை எதில் காண்கிறாயோ அது நானே ஆவேன். அப்படி என்றால் வாழ்த்திய கண்களில் உனக்கு தெரிபவனும் நானே. பசித்த வயிற்றோடு கை நீட்டியவன் உணவளித்த உன் கண்களிலிருந்து காண்பதும் என்னையே என்று கடவுள் சொன்னார். ஆஹா ஆஹா, சாயப்பா சாயப்பா, அப்பா அப்பா அப்பப்பா, அறிந்து கொண்டேன். நான் எங்கும் எதிலும் இருக்கிறேன். என் தரிசனம் பெற கண் தேவையில்லை, மனது மட்டும்தான் வேண்டும் என்று சொன்னார். மனது மட்டும்தான் வேண்டும் என்று சொன்னார். அப்போ உன்னை பார்க்க மலை ஏற வேண்டாம் என்கிறாயா? குழப்பத்துடன் கேட்டேன். அவர் சொன்னார், தாராளமாக ஏறிவா, தாராளமாக ஏறிவா, அது உன் விருப்பம். அங்கும் தான் நானும் இருக்கிறேன் என்றேனே, அங்கு வந்தாலும் என்னை பார்க்கலாம். கடவுளே, விழித்தேன். எனக்கு புரியவில்லை கடவுளே. அப்பா சாயப்பா, புரிந்து கொள்வது அவ்வளவு கடினம் அல்ல. உனக்காக மட்டுமே நீ வாழ்ந்தால் என்னை காண நீ சிரமப்பட்டு மலையேறி உச்சிக்கு வர வேண்டும். பிற உயிர்களுக்காகவும் நீ வாழ்ந்தாய் என்றால் நீ இருக்கும் இடத்திலேயே என்னை காண்பாய். புன்னகைத்தார் கடவுள், புன்னகைத்தார் கடவுள். அதுதான் அப்பா சாயப்பாவினுடைய அந்த கருணையே கருணை. அவரோடு பேசுவதற்கு இதைவிட ஆனந்தமான தருணம் எங்கே இருக்கப் போகிறது? உண்பவன், உண்ண கொடுத்தவன், உண்ண பார்த்து கொண்டிருப்பவன் எல்லாம் அவனே. எல்லாம் நம் சர்க்குரு சாயப்பா. சாயப்பாவை நினைப்போம், மனதார நினைப்போம். மனமெல்லாம் அவரை நிறைப்போம். அவரோடு பேசுவோம், உறவாடுவோம். ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, என் வார்த்தைகளை நீ அடிக்கடி கேட்க, வாழ்வாங்கு வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்.